மெய்வெளியின் அரசியல் வெளி. வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் அரசியல் வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். வழமை போல அரசியல் தொடர்பான அரசியல் என்னும் பொழுது தேசம், தேசியம் என்ற தொடர்பான பல விடயங்களை நாங்கள் முன்னிறுத்தி அது பற்றி அலச வேண்டிய கட்டாய கடமை எங்களுடைய தமிழினம் சார்ந்து இருக்கின்றது. அந்த வகையில் இன்று மே மாதம் நெருங்குகின்ற பொழுது நிச்சயமாக பலவிதமான ஈழ தமிழினத்துக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி தொடர்பான நீதி கோரல், அதே வேளையில் அந்த காலங்களில் விடுதலை போராட்டம் தொடர்பாக தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்வு தொடர்பாகவும் மீட்டி பார்க்கிற நினைவு தொடர்பாக எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி தாயகத்திலும் சரி பல நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையிலே வீர வணக்க நிகழ்வாக மாவீரர் பணிமனை கூடாக ஆரம்ப காலத்திலிருந்து விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்பொழுது வரை மாவீரர் பணிமனை இது தொடர்பான பல நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து வருகின்றது. வீர வணக்க நிகழ்வுகளை அது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை செய்வதற்காக இன்று நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த நிகழ்வில் பங்குபெற்பதற்காக முன்னாள் புலனாய்வுத்துறை முதுநிலை ஆசிரியர் திரு ரவி மாஸ்டர் அவர்களோடு முன்னாள் முல்லைத்தீவு மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் திரு முகுந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் இருவருக்கு. மிக்க நன்றி. நீங்கள் இன்றைய கலந்துரையாடலோடு இன்று இணைந்து கொள்வதற்கு நாங்கள் மே மாதம் 2ஆம் திகதி நடைபெற இருக்கின்ற வீர வணக்க நிகழ்வு தொடர்பான ஒரு கலந்துரையாடலை உங்களோடு செய்யலாம் என்று யோசித்திருக்கின்றோம். இந்த மே 2ஆம் திகதி மாவீரர் பணிமனை கூடாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு என்ன, ஏன், என்ன காரணம் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் மிகுதியான விடயங்களை பேசலாம். மே மாதம் ஒரு ஒரு எழுச்சியான ஒரு மாதம் என்றது இன்றைய எங்களுடைய மக்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த மே மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த வீர வணக்க நிகழ்வை செய்யலாம் என்று இன்றைக்கு சர்வதேச பரப்பில் வாழ்கிற போராளிகள் எல்லாருமாக சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அந்த வகையிலே நாங்கள் மே மாதம் 2ஆம் தேதி புலனாய்த்துறை தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்த்துறை பொறுப்பாளரும் அந்த இயக்கத்தின் மூத்த தளபதியுமான பொட்டம்மன் அவர்கள் உட்பட, அவருக்கு துணை நின்ற கபிலம்மான் உட்பட அவர்களோடு சேர்த்து எல்லாமாக 24 மாவீரர்களை அவர்களுக்கான வீர வணக்க நிகழ்வுகளை செய்வதாக திட்டமிட்டுள்ளோம். அதற்காக நாங்கள் அதனை ஒரு அறிவிப்பாக எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். நல்லது. வீர வணக்க நிகழ்வுகள் இது அந்த போராட்ட காலங்களில் ஈடுபட்ட எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. விடுதலை போராட்டம் என்று வருகின்ற பொழுது புலனாய்வுத்துறையோடு இணங்கிய மிக முக்கியமாக புலனாய்வுத்துறை ஒரு தேசியத்தினுடைய பாதுகாப்புக்கும் அதனுடைய நலனுக்குமாக சர்வதேச ரீதியிலான அத்தனை விடயங்களுக்கும் மிக முக்கியமான பலமாக இருந்த ஒரு துறையாக விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கேற்றிருந்த ஒரு துறை. அது மாத்திரமல்லாமல் அரசியல் துறை சார்ந்து எத்தனையோ துறைகள் சார்ந்து போராளிகள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் தேசத்தினுடைய விடுதலைக்காக, தேசத்தினுடைய மக்களுடைய மீட்சிக்காக. இன்று புலனாய்வுத்துறையினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக மிக முக்கியமாக பேசக்கூடியவராக இருக்கின்ற நீங்கள், இந்த புலனாய்வுத்துறையினுடைய பங்களிப்பு, அதற்கான மதிப்பளித்தல், அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குதல், அவருக்கான வீரவணக்கத்தை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை அல்லது மக்களாக ஒன்றிணைக்கப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று, ஏனென்றால் நீங்கள் பல பேரை பயிற்றுவித்திருக்கிறீர்கள். புலனாய்வுத்துறை தொடர்ந்து ஒரு நீண்ட கால ஒரு தொடர்பு உங்களுக்கு இருக்கின்றது என்ற பட்சத்தில் இதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நீங்கள் என்ன கருத்துக்களை இன்று முன்வைக்க விரும்புகிறீங்க? இல்லை, புலனாய்வு என்பதன் ஒரு அடிப்படையை ஒரு அமைப்பு தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு செயற்படுறது. சம நேரத்தில் தான் சார்ந்த தேசத்தையும் அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பையும் அதனுடைய வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு செயற்படுவது தான். அப்போ எங்களை பொறுத்தவரையில், தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில்
தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறையானது தமிழீழ விடுதலை புலிகளின் பாதுகாப்பையும் வளர்ச்சியும் என்று நாங்கள் பார்க்கும்போது மிக பிரதானமானது எங்களுடைய தலைமையின்ற பாதுகாப்பு. அப்போ தலைமையின்ற பாதுகாப்புக்கு பெரும் பங்களிப்பு புலனாய்வுத்துறையின் பங்களிப்பு இருந்தது. எங்களை வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. உதாரணமாக புலனாய்வுத்துறை என்றது உருவாக்கப்பட்டது அல்லது தோற்றுவிக்கப்பட்டது இலங்கையை ஆக்கிரமித்திருந்த இந்திய இராணுவம் வெளியேறியதற்கு பின்னர். அதற்கு முன்னர் சிறிது சிறிதாக அங்காங்கே புலனாய்வு செயற்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு துறை என்ற ரீதியில் அது உருவாக்கம் பெற்றது இந்திய இராணுவ வெளியேற்றத்தின் பின்னர். அப்போ இந்திய இராணுவம் வெளியேறினாலும் கூட அவர்களால் விதைக்கப்பட்ட அந்த ஒற்றர்கள் அங்கே தூங்கு முகவர்களாக அவர்களுடைய தூங்கு முகவர்களாக விதைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த புலனாய்வுத்துறையை பொட்டம்மானவர்கள் பொறுப்படுத்தியிருந்தார். அவர் பொறுப்படுத்த நேரம் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அவர்களால் விட்டு செல்லப்பட்ட அந்த ஒற்றர்கள். அப்போ அவர்களை நாங்கள் இனம் காண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருந்தது. அப்போ அவர்களை இனங்காணும் முகமாக நிர்வாக ஒழுங்குகளை துரிதமாக மேற்கொண்டார். நிர்வாக ஒழுங்குகளை செயற்படுத்துவதன் மூலம் நிறைய எங்களுக்கு சார்பான முகவர்களை புலனாய்வுத்துறை உருவாக்கி அவர்களூடாக எங்களுடைய தேசத்திற்கு அல்லது எங்களுடைய அமைப்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர்களை இனங்கண்டு அவர்களை அதன் பின்னர் நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களோடு நாங்கள் ஒரு உரையாடல் மூலமாக அவர்களை நாங்கள் ஒரு மனமாற்றங்கள் செய்து அவர்களை இந்த சமூகத்திலே ஒரு எதிரிகளின் ஒற்றர்களாக இருந்தவர்களை எனக்கு சார்பானவர்களாக எங்களுடைய போராட்டத்துக்கு சார்பானவர்களாக மாற்றிய ஒரு வேலைத்திட்டமும் நடந்தது. அதை தாண்டி இப்போ நாங்கள் எதிரிகளுடைய சில பொருளாதார இலக்குகளை தாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. என்னென்று சொன்னால் இப்போ எதிரியின் ஆக்கிரமிப்பு எங்கள் நிலங்கள் மீதாக அல்லது எங்கள் மக்கள் மீதாக இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் ஒரு பங்கம் விளைவிக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய அந்த படை நகர்வில் தாமதங்கள் ஏற்படும் என்ற காரணத்தாலும் அதே வேளை உலக மட்டத்தில் எங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டது, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்குது, இந்த எதிரிகள் என்ற இலக்குகள் ஏன் தாக்கப்படுது என்ற ஒரு செய்தியை நாங்கள் உலகத்துக்கு கொண்டு வருவதன் மூலம் உலகத்தின் கவனத்தை எங்கள் பக்கம் திசை திருப்பலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் நாங்கள் அத்தகைய புலனாய்வு நடவடிக்கைகளை செய்திருந்தோம். உதாரணமாக இப்போ கட்டுநாயக்கா விமானத்தளம் மீதான ஒரு தாக்குதலை விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை மேற்கொண்டது என்று சொன்னால் அது எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்ததாகத்தான் அது உலக மட்டத்தில் பார்க்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் அந்த சம்பவத்துக்கு பின்னர் அவர்கள் உடனடியாக விடுதலை புலிகளோடு பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு. மிக நல்லது. புலனாய்வுத்துறையினுடைய முக்கியத்துவம் இப்பொழுதில்லை எப்பொழுதுமே என்றும் ஈழத்து போராட்ட வரலாற்றில் மறக்கப்பட முடியாத மிக முக்கிய பணியும் பங்களிப்புமாக இருந்திருக்கின்றது. அரசியல் துறை நிர்வாக கட்டமைப்புகள் அரசியல் நகர்வுகள் தொடர்பாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது. இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் இந்த வீரவணக்கம் அல்லது போராட்ட அரசியல் ஈழத்தமிழர்கள் தொடர்பான அரசியல் நகர்வுகளை கொண்டு செல்வதற்கு அரசியல் துறையினுடைய ஒருங்கிணைப்பும் கட்டமைப்பும் வழிநடத்தலும் நிர்வாகமும் மிக முக்கிய ஒரு பங்கு தேவை என்ற உணரப்பட்ட நிலை இருக்கின்றது. இந்த வகையிலே அரசியல் துறை இதனுடைய செயற்பாடுகளை ஒருங்கிணைக்க எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது? இந்த வீரவணக்க நிகழ்வு ஒருங்கிணைப்பில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? மெய்வழி ஊடகத்தினருக்கும் மெய்வழி பார்வையாளருக்கும் வணக்கம். இந்த மாவீரருடைய வீரவணக்க நிகழ்வை நாங்கள் இப்போ இந்த 16 ஆண்டுகளில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம்.
உண்மையில எங்களுடைய விடுதலை போராட்டத்துல வந்து மாவீரர்களுக்கு ஒரு தனித்துவமான மதிப்பளிப்பும் அவர்களுக்கான ஒரு முன்னுரிமையும் எங்களுடைய இயக்கத்தால் பேணப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இன்று வரைக்கும் அது பேணப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் இறுதி காலப்பகுதி 2009 காலப்பகுதியில வந்து உண்மையில் எங்களுடைய போராளிகள் விதைச்சாளர் போராளிகளை வந்து நாங்கள் இறுதி கணங்கள்ல வந்து அவர்களுக்கான மரியாதை, அவர்களுக்கான வழிபாட்டு முறைகள், வீரவணக்க நிகழ்வுகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையால அது விடுபட்டிருந்தது. அதுக்கு பின்னால் ஏற்பட்ட இந்த அரசியல் சூழல், காலச்சூழல், இடப்பெயர்வுகளால வந்து இந்த மாவீரர்களை வந்து அடையாளப்படுத்துவதும் அவர்களுக்கு வீரவணக்கம் நடத்துவதிலும் பாதிய சிக்கல்களை நாங்கள் சந்திச்சு கொண்டிருந்தோம். நாங்கள் அதன் பின்னால வந்து இது ஒரு இந்த தேவை எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னால் உண்மையில பெற்றோர்களுடைய தொடர்புகள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மாவீரர் பட்டியலில் இணைக்க வேணும், அவர்கள் இந்த மண்ணுக்காக போராடியவர்கள், நாங்கள் இது எப்படி இணைச்சு கொள்ளலாம்ன்றதுல அவைக்கு நிறைய இடர்பாடு இருந்தது. யாரை தொடர்பு கொள்றது, எப்படி இதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளை இல்லை எங்களோட கணவரை எங்களோட மனைவி மேலே எப்படி நாங்கள் மாவீரர்களை அடையாளப்படுத்துறதுன்றதுல ஒரு நீண்ட இடைவெளி ஒன்று ஏற்பட்டது. அது ஒரு அவைகளுக்கும் அச்சமா இருந்தது. தங்களோட பிள்ளைகள் நாட்டுக்காக போராடி அவர்களுக்கு ஒரு சரியான மரியாதை வழங்கப்படவில்லை என்ற ஒரு இது அப்படியே விடுபட்டு போடுமா என்ற ஒரு கேள்வி கூட அவருக்கு ஏற்பட்டது. இதன் அடிப்படையில நான் கடந்த 10 ஆண்டுகளாக வந்து புலம்பெயர் நாடுகளில் வந்திருக்கக்கூடிய போராளிகள் எல்லாரும் முடிந்த அளவுக்கு ஒன்றிணைந்து இந்த விடுதலை போராட்டத்தின் காலங்கள் போல இது இன்றைய காலத்தின் சூழலையும் கருத்துல கொண்டு ஒரு சில நிகழ்ச்சி தன்மையோட நாங்கள் ஒரு மாவீரர் பணிமனை, அரசியல் துறை மாவீரர் பணிமனை என்ற சில கட்டமைப்பை எல்லா போராளிகளும் இணைந்து முன்னெடுத்து அதனூடாக நாங்கள் இந்த முதல்ல ஏன்னா நாங்கள் உருவாக்கினாங்கன்னா இந்த யாரோட தொடர்பு கொள்றன்ற கூட பிரச்சனையா இருந்தது. பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு, அதோட தொடர்பட்ட உறுத்துடையவர்களுக்கு யார்கிட்ட தொடர்பு கொள்றது, யார்கிட்ட இந்த தகவலை கொடுக்கறது, இது எப்படி அந்த அடிப்படையில வந்து நாங்கள் ஒரு தளத்தை உருவாக்க வேண்டியிருந்தது. அதாலதான் இந்த அரசியல் துறை மாவீரர் பணிமனை என்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினாங்க. அதுல வந்து மாவீரர் பணிமனை முடிஞ்ச அளவுக்கு எல்லா படையணிகள், துறை சார்ந்த நிர்வாக கட்டமைப்புல இருக்கக்கூடிய போராளிகள், எஞ்சி இருக்கக்கூடிய போராளிகளை தொடர்பு படுத்தி ஒரு அமைப்பை உருவாக்கி அதனூடாக நாங்கள் அந்த விவரங்களை திரட்டி தான் இந்த வீரவணக்க நிகழ்வு செய்யறோம். இது ஒரு அடிப்படை விஷயம். கட்டாயம் வந்து இது ஒரு சாதாரணமான ஒரு மனித வாழ்க்கையிலையும் இறப்பு என்ற அந்த காரியம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல ஒரு போராட்ட வாழ்க்கையில வந்த ஒரு போராளி 10 வருடங்களா, 15 வருடங்களா, 20 வருடங்களாக, 25 வருடங்களாக போராடின போராளி ஒரு மாவீரர் நிலைப்படுத்தாத ஒரு சூழல் இருக்க அந்த அது அப்படியே விடுபட்டு போடுமா என்ற ஒரு அச்சுணர்வு எல்லார்ட்டையும் இருந்தது. அதன் அடிப்படையில தான் நாங்கள் இந்த மாவீரர் வீரவணக்க நிகழ்வு செய்கிறோம். தொகுதியா செய்கிறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு பல நூற்றுக்கணக்கான மாவீரர்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வீரவணக்க நிகழ்வு செய்து அது ஒரு மாவீரர் பட்டியல்ல இணைச்சிருக்கிறோம். அதே போலதான் இந்த முறையும் மே மாதம் 2ஆம் தேதி ஒரு தொகுதி மாவீரர்களை அதுல குறிப்பா புலனாய்வுத்துறையினுடைய பொறுப்பாளர் ஒட்டமான் உட்பட எல்லா துறையும், இதுல அரசியல் துறை போராளிகள் இருக்கணும், காவல்துறை போராளிகள் இருக்கணும், மகளிர் போராளிகள் இருக்கணும், படையணி எல்லா வகையான போராளிகளும் முடிந்த அளவுக்கு எடுக்கக்கூடிய பெற்றோரோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆக்கள், விருத்துடையவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஆக்கள் விவரங்களை நாங்கள் இப்போது இந்த 24 பேருக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறோம். ரவி மாசம் சொன்னது போல எங்கள்கிட்ட எல்லா பிரிவுகள், துறைகள் எல்லாத்திலும் இருந்து நாங்கள் பல நூற்றுக்கணக்கான போராளிகளுடைய விவரங்கள் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். அதுல அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வரோம். நடைமுறை சிக்கல் சம்பந்தமா நாங்களுக்கு தெரியுது. ஒரு வீரவணக்க நிகழ்வு என்றால் எவ்வளவு நேரம் செல்லும் என்ற அடிப்படையை கருத்துல கொண்டு இந்த நாட்டினுடைய சூழல், இங்க இருக்கக்கூடிய நிர்வாக நடைமுறையில கருத்துல கொண்டு நாங்கள் தொகுதியாக இந்த மாவீரர்களுடைய மதிப்பளித்து அவர்களை மாவீரர் பட்டியல்ல இணைக்கிற பணியை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில தான் இந்த மே 2 நாங்கள் செய்ய போற இந்த 24 மாவீரர்களுடைய வீரவணக்க நிகழ்வு. மிக்க நல்லது. மிகவும் தெளிவாக மிக முக்கியமான ஒரு பணியை இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள போராட்ட முன்னாள் போராளிகள் அல்லது போராட்ட நிர்வாகத்தில் இருந்தவர்கள் இந்த
மாவீரர்களுக்கான வணக்கத்தை அல்லது மாவீரர்களுக்கான அடையாளப்படுத்தலை அல்லது மாவீரர்களுக்கான தகவல்களை திரட்டுவதில் எவ்வளவு ஒத்துழைக்கிறார்கள் அல்லது இருக்கிறார்கள் என்றது அதனுடைய ஈடுபாட்டினுடைய பெற்றோர்களுக்கு பெரும் கவலையை அளித்திருக்கின்ற நிலையில் உங்களுடைய செயற்பாடு மிக முக்கியமாக ஒரு ஈழ தேசத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்களுடைய வாழ்வு அடையாளப்படுத்தப்பட இருக்கின்றது, அடையாளப்படுத்தப்படும், அதற்குரிய மதிப்பும் வீர வணக்கமும் செலுத்தப்படும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வகையில் இந்த வீர வணக்க நிகழ்வு மே மாதம் 2ஆம் திகதி நீங்கள் ரவி மாஸ்டர் சொன்னது போல பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் இன்னும் 2 இடங்களில் பெர்த் மற்றும் மெல்போர்ன் ஆகிய இடங்களில் ஒரே நாளில் நடைபெற இருக்கின்றது. எப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை நீங்கள் அன்றைய வீர வணக்க நிகழ்வில் முன்னிறுத்தி கொண்டு வருகிறீர்கள்? அது எவ்வாறு மக்கள் பங்கு பெற்றலாம் அல்லது மக்களுக்கான அழைப்பு எப்படி இருக்கின்றது என்றதை கொஞ்சம் கூறுங்கள். இது இந்த 24 மாவீரருடைய 4 நாடுகளில் செய்கிறோம்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுக்கு மக்களை நாங்கள் எப்படி அழைக்கிறோம்னு சொன்னா, ஒன்று இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அழைப்பு விட்டுருக்கிறோம். அடுத்தது எங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நேரடி அழைப்புகளை விட்டுருக்கிறோம். கூடுதலாக இவ்வாறான அழைப்புகள்லாம் நாங்கள் செய்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்க கலந்து கொள்ள முடியுமோ அந்தந்த இடத்துல கலந்து கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம். சில இடங்கள்ல ஒரு மாவீரருக்கு 2-3 நாடுகள்ல உறவினர் இருப்பினம். அந்த அடிப்படையில அந்தந்த நாடுகள் அவர்களுக்கும் அந்த உரிமை ஒரு ஆளுக்குள்ளே எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ற அடிப்படையில இப்ப ஒரு மாவீரருக்கு பிரான்ஸ்ல ஒரு உறவினர் இருப்பினம், லண்டன்ல இருப்பினம், ஆஸ்திரேலியா இருப்பினம், அந்த 3 இடங்கள்லயுமே அவருடைய திருவுருவப்படம் வைத்து அவருக்கான வீர வணக்க நிகழ்வை நாங்கள் செய்கிறோம். பெற்றார் அழைத்து எப்படி தாயகத்துல நாங்கள் செய்திருந்தோமோ அதே போல நாங்கள் செய்கிறதான் எங்களோட திட்டமா இருக்க கொண்டு வர்றோம். அவர்களுக்கான மதிப்பளிப்பு என்ற அடிப்படையில தமிழ்ல தேசிய கொடிய அவருடைய உரித்துடைய கொடுத்து அவருடைய திருவுருவப்படத்தை நாங்கள் கொடுக்கிறதா தீர்மானித்திருக்கிறோம். இதுதான் கடந்த காலத்திலே நடந்தது. இப்படித்தான் நாங்கள் இந்த நடைமுறை செய்கிறோம். இந்த ஊடகம் ஊடாகவும் நாங்கள் மெய்வழிக்கு நாங்கள் சந்திப்பதன் ஊடாக நாங்கள் சொல்ல வாரது என்னென்னால், இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுறோம். உங்களுக்கு போகக்கூடிய எங்க இருக்குதோ, சுவிஸ், பிரான்ஸ், லண்டன், எங்க நீங்க நிகழ்வில் கலந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரிந்த நக்கும் உறவினர்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் பரிமாறி பெருமளவானவர்களை கலந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு இறுதி வணக்கத்தை நாங்கள் செலுத்த வேணும். ஏன்னா தங்களுடைய உயிரை இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். உண்மையில இது எங்களோட தாயகமா இருந்தா மிக உச்சமான ஒரு கௌரவம் வழங்கப்பட்டு கொண்டிருந்ததை எங்களை பார்த்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில இல்லாவிட்டாலும் புலம்பெயர்ந்த நாட்டிலையும் இருக்கக்கூடிய வசதிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த உச்சமான கௌரவத்தை எங்களோட மாவீரர்களுக்கு நாங்கள் வழங்கி அவர்கள் இந்த மாவீரர் பட்டியல் அனைத்து காலம் பூராக நாங்கள் அவர்களை பூசிக்க வேணும், கொண்டாட வேணும் என்றதான் எங்களுடைய நோக்கம். மிக்க நல்லது. நிச்சயமாக இதோடு தொடர்புபட்ட மக்கள் மாத்திரமல்ல, அனைத்து மக்களும் இதற்கான வணக்கத்தை, மரியாதையை செலுத்த கடமையுடையவர்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே இதற்கு அருகில் உள்ளவர்கள் அவர்களுக்கான அந்த வீர வணக்க நாளில் தங்களுடைய பிரசன்னத்தை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அறிவித்தலை மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கடமையாக கொள்கின்றோம். இந்த வேளையிலே மிக முக்கியமாக இந்த விடுதலை போராட்டம் தொடர்பான பல புலம்பெயர்ந்த தேசத்தில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது எல்லாம் மக்கள் மத்தியில் நாங்கள் எங்களுடைய நீதிக்கான கோரிக்கை வலு இழந்து போகின்றதா என்ற கேள்வியும் பலர் மத்தியில் இருக்கின்றது. இந்த வகையில் போராட்டத்தின் முன்னோடிகளாக அல்லது போராட்டத்தில் உங்களை முழுமையாக இணைத்தவர்கள் என்ற வகையில் நீங்கள் இந்த மக்களுடைய இந்த ஏக்கமான நிலைக்கு அல்லது நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வார்த்தைகள் அல்லது உங்களுடைய பணிகள், உங்களுடைய கடமைகள் என்ன என்று புலனாய்வுத்துறை சார்ந்த பொறுப்பாளராக, அரசியல் துறை சார்ந்த பொறுப்பாளராக, இன்னும் துறை சார்ந்த பொறுப்பாளர்களாக விடுதலை போராட்டத்தில் பக்குவப்படுத்தப்பட்ட நீங்கள் எப்படியான வாக்குறுதிகளை அல்லது எப்படியான வார்த்தைகளை அல்லது நம்பிக்கைகளை மக்களுக்கு இந்த காலங்களில் பொதுவாக இந்த மே மாதம் என்ற பொழுது பெரும் குழப்பங்களும் கவலைகளும் நொய்ந்து போயிருக்கின்ற இந்த மக்களுக்கான உங்களுடைய பதில்கள் என்னவாக இருக்கும்? இன்று ஒரு எதிரியால் ஒரு இன அழிப்பு நடந்திருக்குது. இப்போ இன அழிப்பு என்றால் தமிழ் மக்களை
கொலை செய்தது அல்லது தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றதையும் தாண்டி எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய கல்வி, கலை, கலாச்சாரம் எல்லாமே எதிரியால் திட்டமிடப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. சரி, இதோடு அவர்கள் விட்டு விட்டார்களா? இந்த இனம் இனியாவது ஏதோ தங்களுடைய ஒரு முயற்சியில் ஏதாவது இந்த இனம் தங்களோட வாழ்வை பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விட்டார்கள் என்றால் இல்லை. தொடர்ந்து எங்கள் மீதான வன்மத்தை அவர்கள் திணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிண்ட ஒரு கட்டம்தான் இன்றைய சூழலில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த குழப்பமான நிலைகள், மக்களுக்குள்ள குழப்பமான செய்திகள் நாளாந்தம் பரப்புறது, போராளிகளுக்குள்ள குழப்பங்களை தங்களுடைய ஒற்றர்கள் மூலமாக குழப்பங்களை கொண்டு வர்றது. இப்போ உதாரணமாக இப்போ கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் வந்த ஒரு புதிய செய்தி, தலைவர் இருக்கிறார், பொட்டு அம்மன் இருக்கிறார் என்று. இப்போ இந்த உயிரோடு இருக்கிறார்கள், எங்கே ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறார்கள், பலவிதமான கதைகள். அப்போ இவையெல்லாம் ஒரு போராட்டத்தில் முதிர்ச்சி பெற்ற, போராட்டத்தில் தெளிவு பெற்ற மக்களுக்கே சில குழப்பங்கள் வரும்போது, சற்று போராட்டத்தில் இருந்து அந்நியப்பட்ட மக்களுக்கு இது ஒரு செய்தியாகவே இருக்கும். தலைவர் இருக்கிறார், பொட்டம்மன் இருக்கிறார் என்று. அப்போ இந்த குழப்பங்களை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணங்கள்? தொடர்ச்சியாக மக்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து போகக்கூடாது. அங்கே அந்த 30 வருட போராட்டம் ஒன்று நடந்த, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கக்கூடாது. தலைவருடைய அந்த வீரம் இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அவற்றை தளபதிகளுடைய அந்த வீரங்கள் கொண்டு வரக்கூடாது. இதற்காகவே இப்படியான கதைகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் பரப்பி அதனூடாக ஒரு குழப்பங்கள், அந்த குழப்பங்களால் போராளிகள் மட்டத்தில் அல்லது ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் மட்டத்தில் கூட சிறு சிறு சலனங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு. இருந்தாலும் கடந்த காலங்களை விட தற்போது போராளிகளுக்கான அந்த புரிதல் சற்று அதிகரித்து எல்லாருமே ஒரு புள்ளியில் திரண்டு ஒரு கோட்டில் பயணிக்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாங்கள் அனைத்து துறைகளும் சேர்ந்து இந்த மே 2 செய்கிற இந்த வீரவணக்க நிகழ்வு அதிண்ட ஒரு கட்டம் என்றே நாங்கள் சொல்லலாம். நாங்கள் போராளிகள் எல்லாரும் ஒரு புள்ளியிலே சந்திக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு போராளின்ற தொடர்போடு தான் எங்களோட மக்கள் எப்போதுமே பயணித்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவர்களும் ஒரு கருத்துக்களை வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை, நாங்கள் ஆயுத ரீதியாக நாங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வை நோக்கி, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் நகர்வை நோக்கி நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கு தற்போதைய சூழல், தற்போதைய எங்களுடைய அந்த ஒற்றுமையின் அந்த விளைவு ஏதுவாக அமையும் என்றது ஒரு நம்பிக்கை தருகிறது. மிக நல்லது. ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நீங்கள் இன்று மெய்வழி கூடாக மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த மக்களுக்குள் போராளிகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற குழப்பங்களும் பிரிவினைகளும் அவசரமாக விடுக்கப்படுகின்ற செய்திகளும் தகவல்களும் கூட மக்களை குழப்ப நிலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இந்த நேரத்தில் பதியப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த பல இடங்களில் பல மக்களுடைய கேள்வி, இந்த போராளிகளுக்கு தலைமை தாங்கியவர்கள் ஒரு இறுக்கமான கட்டமைப்புக்குள்ளாக நெறிப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் இந்த செய்திகள் தொடர்பாக ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு அவர்களை மீட்டு கொண்டு வர முடியாதா என்ற பல கேள்விகள் பல மக்கள் மத்தியில் அடிக்கடி எழுவது உண்டு. ஆகவே நீங்கள் இருவரும் மிக முக்கியமாக நீண்ட கால அனுபவங்களோடு இருந்தவர்கள் போராட்ட வரலாற்றில் என்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாக மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பின்பராக
இந்த போராளிகளுக்கான வீர வணக்காஞ்சலிகள், அவர்கள் வீரச்சாவு அடைந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விடயங்களில் பல தளர்வுகள் இருந்ததாகவே நாங்கள் அறிகின்றோம் இட்டவரைக்கும். இப்பொழுது பொட்டம்மானுடைய பேச்சு இங்கு எங்குமே நாங்கள் காண கிடைக்காது. அவருக்கு என்ன ஆகிவிட்டது என்றது கூட பலர் மத்தியில் கேள்வி எழும்பியிருந்தது. இன்று நீங்கள் சொல்லுங்கள் பொட்டம்மான் அவர்களுக்கான வீர வணக்க நிகழ்வுகளை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அவருடைய இந்த வீரச்சாவு தொடர்பான உறுதிப்படுத்தல் தொடர்பாக இதை யார் அதை கிளைம் பண்ணுவது, யார் அதை உறுதிப்படுத்துவது, எப்படி அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவருக்கான வீர வணக்கத்துக்கான இந்த நாள் குறித்ததில் இருந்து எப்படி இந்த நிகழ்வை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் என்றதை மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? ஆம், நிச்சயமாக. இயக்கத்திலே ஒரு மரபு இருக்குது. ஒரு சமர் நடந்தால் அந்த சமர் முடிவிலே ஒரு ஆய்வு குழுவை தலைவர் நியமித்து அங்கே ஒரு சமர் ஆய்வொன்று இடம்பெறும். அங்கே ஒவ்வொருத்தரும் எப்படி காயப்பட்டார்கள், எப்படி வீரச்சாவை தழுவினார்கள், சில வித்துடல்கள் விடுபடுற சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நிறைய நடந்தது. அப்போ அந்த வித்துடல் எப்படியாக விடுபட்டது என்ற விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படும். அதை ஒத்ததாக அந்த மரபை அடிப்படையாக வைத்து கொண்டு பொட்டம்மான் அவர்களுடைய அந்த வீரச்சாவு பற்றி புலனாய்த்துறை ஆகிய எங்களால் பல்வேறு துறைகளை சார்ந்த போராளிகளையும் இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு ஆய்வொன்று செய்தோம். அதில் ஒன்று பொட்டம்மான் இந்த இறுதி காலங்களிலே தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய வகையிலே வெடிமருந்து நிரப்பிய அங்கிகளை அணிந்து எந்த நேரத்திலும் தான் வெடிக்கக்கூடிய ஒரு நிலையில் தன்னை தயார்படுத்தி வைத்திருந்தார் என்பது அறிந்த பல போராளிகள். அது அந்த அவர் அந்த தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு முன்னரே அம்மான் இப்படித்தான் இருக்கிறார் என்ற செய்திகள் புலம்பெயர்ந்த தேசத்திலே பொட்டம்மான் அவர்களால் ஏற்கனவே பல்வேறு பணிகளுக்காகவும் நியமிக்கப்பட்டவர்களுக்கு அந்த செய்தி கிடைத்திருந்தது. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக அம்மான் தன்னுடைய அந்த மெய்ப்பாதுகாவலர்கள், அவரோட இறுதி கணங்களிலே மெய்ப்பாதுகாவலர்களாக இருந்தவர்கள வித்துடல்கள் எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனபடியால் நாங்கள் அதிலிருந்தும் ஒரு முடிவுக்கு வந்தோம். அம்மானோட நின்ற அந்த மெய்ப்பாதுகாவலர்களுடைய வீரச்சாவுக்கு இப்படி நடந்திருக்கிறபடியால் அம்மான் அவர் ஏற்கனவே இருந்த அந்த வெடிமருந்து அங்கியை வெடிக்க செய்து அவரும் வீரச்சாவடைந்து விட்டார் என்ற ஒரு விஷயத்தை எங்களால் அதன் உண்மைத்தன்மையை அறியக்கூடிய இருந்தது. அதை தாண்டி இன்னொரு அணியை அம்மான் நியமித்து வைத்திருந்தார். முக்கியமான ஆவணங்கள், அந்த தனக்கு ஒன்று நடந்தால் அந்த முக்கியமான ஆவணங்கள் அவ்வளவும் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்ப அந்த வேலையை செய்த போராளிகள் இன்றும் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் உயிருடன் இருக்கிறார்கள். அவர்கள் கூறிய சாட்சியங்கள். அடுத்தது பொட்டம்மான் அவர்களுடைய துணைவியார் சகோதரி வத்சலா அவர்கள் சயனேட் உட்கொண்டுதான் அவர் தன்னைத்தானே அழித்து கொண்டார். பொட்டம்மான் அவர்களுடைய சம்பவத்துக்கு பின்னர் அவர் அந்த முடிவை எடுத்து அவர் சயனேட் உட்கொண்டு தன்னுடைய சார்பை மேற்கொண்டார் என்பதும் எங்களால் உறுதிப்படுத்த முடிந்தது. அதை தாண்டி சர்வதேச பரப்பிலும் சரி அல்லது வன்னியிலே சில காட்டு பகுதிகளிலும் சரி, இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ள உள்ள காட்டு பகுதிகளிலும் அங்கே குழு நிலைகளாகவும் சர்வதேச பரப்பெங்கும் ஒவ்வொரு நாடுகள் ரீதியாகவும் பொட்டம்மான் அவர்களால் ஏற்கனவே பணிக்காக விடப்பட்டவர்களோடு பொட்டம்மான் அவர்கள் இறுதி நேரங்கள் வரைக்கும் உரையாடல், ஏதோ ஒரு குழுமத்தோட அல்லது ஏதோ ஒரு நபரோட உரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அந்த உரையாடல் அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட கணத்தோடு யாருக்குமே அந்த
வன்னி காடுகளுக்குள் இருந்த குழு நிலையான உறுப்பினர்களுக்கும் சரி, அல்லது உலகப் பரப்பிலே நிலைப்படுத்தப்பட்டிருந்த அந்த புலனாய்வு செயற்பாட்டாளர்களுக்கும் சரி, யாருக்கும் அந்த தொடர்பு அல்ல. இவற்றை எல்லாம் தாண்டி எங்களுடைய அந்த சில இரட்டை முகவர்கள் இராணுவ ஸ்ரீலங்காண்ட இராணுவ கட்டமைப்புகளுக்குள்ள கூட எங்களுடைய இரட்டை மூவர்கள், இன்னும் சொல்ல போனால் இராணுவ உயர்நிலை அதிகாரிகள் கூட எங்களுக்கு வேலை செய்தவர்கள் இருந்தவர்கள். அவர்கள் ஊடாகவும் எங்களால் நிறைய விஷயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய இருக்குது. ஒட்டுமொத்தமான ஒரு உறுதிப்படுத்தலின் பின்னர் தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருந்தோம். இதேவேளை இன்னொரு கேள்வி, இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 17 வருடங்கள் கடந்ததின் பின்புதான் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா? ஏன் இவ்வளவு காலம் எடுத்தது என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழலாம் இல்லையா? நிச்சயமா, இது நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ஏற்கனவே சொன்ன விஷயத்திலும் அடங்குது. இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கின்றேன். ஒன்று, நாங்கள் அவரை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுடைய போராளிகள் என்ற சாட்சியங்களை நாங்கள் உடனடியாக பெற்றிருந்தாலும் கூட அந்த சில உள்ளே இருந்து வந்த செய்திகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இராணுவத்துக்குள்ளே இருந்து வந்த செய்திகள், அவற்றில் வந்த அந்த செய்திகளில் வந்த விஷயங்களை நாங்கள் மேலும் மதிப்பீடு செய்யணும் என்ற தேவை எங்களுக்கு இருந்தது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது இல்லை என்ற ஒரு விஷயம். அடுத்ததாக இங்கே எங்களுடைய போராளிகள் எல்லோரும் இங்கே வந்த புதிதிலே எல்லாம் ஒரு குழம்பிய நிலை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக ஒரு போராடிய ஒரு சமூகம், ஒரு நிழல் அரசாங்கத்தை அங்கே நடத்தி கொண்டிருந்த ஒரு போராளிகள் திடீரென இங்கே இந்த நாட்டில் தங்களை நிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை, தங்களை நிலைப்படுத்திய பின்னர் ஒரு குழுமமாக ஒரு தலைமைத்துவ பண்போடு யார் முடிவெடுப்பது, யாரின் முடிவை யார் கேட்பது என்பது போன்ற சில குழப்பங்கள் இப்படியான ஒரு கட்டத்தில், அதன் பின்னர் நாங்கள் அங்கே அவருடைய வீர சாவை பற்றி உறுதிப்படுத்திய பின்னர் வந்த மேலதிகமான ஒரு தயக்க நிலை. கொஞ்சம் காலம் கடந்து விட்டது, இப்போ நாங்கள் இதை எப்படி செய்வது, இந்த சொல்லுவார்கள் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற ஒரு எண்ணப்பாட்டில் போராளிகளுக்குள்ள வந்த ஒரு தயக்கம். அதை தாண்டி நாங்கள் இப்போ ஏன் செய்யணும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த தலைவர் அவர்கள் உயிருடன் இருக்கிறார், பொட்டம்மானவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்ற அந்த செய்திக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், அவர்கள் அது ஏதோ ஒரு புலனாய்வு அமைப்பின் பின்னணியில செயல்பட்டாலும் கூட, அந்த புலனாய்வு அமைப்பு தமிழர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய எதிர்கால அரசியலை, எதிர்கால வாழ்வியலை குழப்பு நோக்கத்துடன் செய்தாலும் கூட, அதுக்கு துணை போகின்றவர்கள் அந்த மேலதிகமாக தமிழ் மக்களிடமிருந்து, எங்களுடைய இயக்க ஆதரவாளர்கள், இயக்க உணர்வாளர்களிடமிருந்து இந்த இருவரையும், தலைவர் அவர்களையும் பொட்டமானவர்களையும் சொல்லி அவர்களுக்கு வருத்தம் என்று சொல்லி பணங்கள் அறவிட்டு ஒட்டுமொத்த இந்த போராளிகளுக்கும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி, அந்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி, தலைவர் அவர்களையும் பொட்டமானவர்களையும் கொச்சைப்படுத்துகின்ற இந்த நடவடிக்கைக்கும் நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் என்ற ஒரு தேவையும் எங்களுக்கு இருந்தது. அதை தாண்டி சில வேளை இப்படியான செயலில் ஈடுபடுகின்ற அந்த அவர்கள் அடுத்து வரும் காலங்களிலே பொட்டம்மான் வெளிநாடு ஒன்றில் தப்பியிருந்து அவர் ஒரு வருத்தத்தினால் இறந்து விட்டார், அல்லது தலைவர் வெளிநாடு ஒன்றில் தப்பியிருந்து வருத்தத்தால் இறந்து விட்டார் என்று கூட கதைகளை கட்டி கொண்டு வரலாம். ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அந்த வீரத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்படும், அடுத்த சந்ததிக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காக நாங்கள் இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அதே சம நேரத்திலே அடுத்த எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் சரியான ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் நியாயம் என்ன, அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த போராட்டத்தை எப்படியாக ஒரு ஜனநாயக வழிமுறையிலே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு
நோக்கம் கருதி நாங்கள் போராளிகள் எல்லோரும் ஒற்றுமையாக முடிவெடுத்து இந்த முடிவுக்கு வந்திருந்தோம். மிக முக்கியமாக போராட்டங்களை கடந்து இப்பொழுது நாங்கள் அதிகமாக இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் பார்க்கின்ற ஒரு விடயம் வீரவணக்க நிகழ்வுகள். பொதுவாக முள்ளிவாய்க்கால் தினம், மாவீரர் தினம், இன்னும் வீரவணக்க நிகழ்வுகளை கடந்து போராட்ட ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னெடுக்கப்படக்கூடிய செயல் திட்டங்களாக நாங்கள் அவற்றை பார்க்கலாம். அல்லது மேல ஒரு இனத்தினுடைய இருப்பை அல்லது அதனுடைய தனித்துவத்தை கட்டி எழுப்புவதற்கு, அதன் அடையாளத்தை பேணுவதற்கு எப்படியான செயல் திட்டங்களை முன்னெடுக்கலாம். இப்போ மீண்டும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுவதாக அல்ல, இந்த கட்டமைப்புக்குள்ளாக வந்தவர்கள் ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கு அல்லது ஒருங்கிணைப்பதற்கான செயல் திட்டங்களை வேறு என்ன முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்று ஒரு அலசல், ஒரு பார்வை உங்கள் மத்தியில் இருக்கின்றனவா? இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி உண்மையில எங்கட மக்கள் ஏனைய மக்களோட ஒப்படைக்கல எங்க மக்கள் ஒரு தொடர்ந்து போராடுகிற மனநிலையை கொண்ட மக்கள். நாங்கள் இன்றைக்கு இந்த இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து நாங்கள் பல்வகையான பட்டங்களை தான் முன்னெடுத்து கொண்டு வரோம். எங்கேயுமே சோர்வடைஞ்சு நாங்கள் எங்களோட கொள்கைகளை விட்டு நாங்கள் வெளியே இல்லை. களங்கள் மாறி இருக்குது. நாங்கள் ஒரு அகிம்சை ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த களம் எதிரியால வன்முறையால் அளிக்கப்பட்டது. வன்முறைக்கு வன்முறை என்ற அடிப்படையில நாங்களும் ஆயுதங்களை தூக்க வேண்டிய துப்பாக்கிய நிலைமையை இந்த சிங்கள அரசுகளுக்கு தந்தது. நாங்கள் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதுக்கு பின்னால இன்றைக்கு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னால ஒரு சர்வதேச மயப்படுத்தப்பட்ட போராட்டம் இருக்கு. இந்த போராட்டம் சிறுமப்படுத்தப்பட குறுக்கப்படையில, அதாவது விரிவடைஞ்சிருக்குன்னு நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண ஒரு இலங்கைக்கு இருந்த பிரச்சனை ஒரு சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கான்னு சொன்னா நாங்க எங்களது போராட்டத்தின் வளர்ச்சி தானே ஒழிய இது இயல்பா நடந்த விஷயம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சொல்லி சொப்பின் பேக்கோட வழியை வந்த நாங்கள் இன்றைக்கு மீளவும் ஒரு பொருளான ஒரு கட்டுமானத்தை உயர்த்தி இன்றைக்கு நாங்கள் எங்களோட மக்கள் ஒரு சுய பொருளாதாரத்திலையும் தங்களை வளர்த்து கொண்டு வருகிறோம்னு சொன்னா அது ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த இனம் உண்டு கொண்டு இருக்குது. அந்த வகையில இப்ப இந்த பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடக்குது. நாங்கள் ஐநா நோக்கி போராடுறோம், உலக நாடுகள்கிட்ட வலியுறுத்தி போராடுறோம், எங்களுக்குள்ள நாங்கள் போராடுறோம். ஆனா அது ஒருங்கிணைக்கப்படையில் என்ற ஒரு குறைபாடுகள்கிட்ட இருந்தாலும் அது இப்ப அந்த ஒருங்கிணைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. எல்லாருமே இன்றைக்கு அறிஞர்களாலும் சரி, அரசியல்வாதிகளாலும் சரி, அரசியல் விற்பனர்களாலும் சரி, செயல்பாட்டாலும் சரி, இந்த போராடி எஞ்சிய போராளிகள் புலம்பெயர் நாடுகள்ல சரி, எல்லாருமே ஏதோ ஒரு இலக்கை நோக்கி, சரியான இலக்கை நோக்கி தான் நகர்றோம். ஒவ்வொரு பாதைகளா இருக்கே ஒழிய, ஆனா இலக்கு ஒன்றாதான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே நாங்கள் தோல்வி அடைஞ்ச இனமாகவோ அல்லது சொந்த உணர்வுகளாக உண்மையா பார்க்க இல்லாத நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கொண்டாலும் வேற்றினத்தவர்கள், அதாவது வேற இன மக்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்ற அளவுல எங்களோட போராட்டத்தின் வீழ்ச்சி இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதுல இருந்து பல சொல்ல முடியாது. எதிர்காலத்துல ரவி மாசம் சொன்னது போல ஒரு காலம் கனிஞ்சு கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. இப்ப நாங்கள் ஒரு மரத்தை நட்டால் அதுக்கு வளர்ந்து காய்த்து வளர்ந்து பூத்து காய்த்து பழந்தாரன்ற மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஒரு தளத்தை விட்டு வந்துட்டோம். சிங்கள வெங்கட நாட்டை பொறுத்தளவுல, ஈழத்தை பொறுத்தளவுல அங்க இப்பவும் ஒரு பெரிய அடக்குமுறை நடந்து கொண்டான் இருக்குது. இப்ப இந்த ரத்தம் சிந்தாமல் சத்தம் கேட்காமல் சிங்கள அரசு தமிழ் மக்களுடைய நலன் விரும்பி காட்டிக்கொண்டு எங்களுடைய இருப்பிடங்களை கைப்பற்றுவதில இருந்து, மத துணிப்பில் செய்யறதுல இருந்து, இன வீதாசாரங்களை குலைக்கிறதுல இருந்து, எங்களோட பிரதேசங்களை கைப்பற்றுறது எல்லாமே நடந்து கொண்டான் இருக்குது. ஆனா அதுக்கு எதிராக எங்களோட மக்கள் அங்கேயும் போராடுறோம், இங்கேயும் போராடுறோம். அதுக்கான காலம் கனிஞ்சு கொண்டு வருதுன்றது எங்களுக்கு கண்கூடா தெரியுது. அந்த நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேணும் என்றது அந்த கட்டத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம்ன்றதான் நானும் அந்த கருத்து ரவிவாசன் அந்த கருத்தோட உடன்பாடுறா. அதுக்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது, கனியப்படுற காலம் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் சோர்வின்றி நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையோட போராடணும் என்றதான் என்னுடைய வேண்டுகோளும். போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் மட்டுமில்லை, போராட்டம் இன்றைக்கு அரசியல் ரீதியான போராட்டம் இன்றைக்கு சர்வதேச அரங்குல இதை பேசு பொருளாக்கப்பட்டிருக்குது. அல்ல தமிழுடைய பிரச்சனை ஒரு தீர்க்கப்படணும் என்று பேசுற அளவிற்கு இந்த போராட்டம் சர்வதேச பட்டிருக்காண்டா அது எங்களோட மக்களின், எங்களோட போராளிகளின், இன்றைக்கு புலம்பெயர் நாட்டுல
செயற்பட்டு கொண்ட செயற்பாட்டாளருடைய முயற்சி முளைப்புந்தான். நல்லது. முக்கியமாக 2009 ஆண்டு காலங்களில் புலம்பெயர்ந்த தேசங்களில் ஒட்டுமொத்த தமிழினமாக ஒன்று கூடி ட்ரவல்ஸ்கா ஸ்கொயரில் குரல் கொடுத்த அந்த அநீதியை அல்லது அழிவை நிறுத்த குரல் கொடுத்து திரண்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக மக்களை ஒன்று திரட்ட முடியவில்லையே, ஒருங்கிணைக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் மக்கள் மத்தியில் ஒற்றை குரலில் ஒருமித்த குடையின் கீழ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தளர்வடைந்து போனதாகவே மக்கள் இன்னும் அவர்களுடைய கவலைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய இந்த முயற்சி தொடர்ச்சியான ஒரு நம்பிக்கையோடு காலம் கனிவதற்காக நகர்த்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு வெற்றியை அல்லது தமிழினத்துக்குரிய மீட்சிக்குரிய ஒருங்கிணைப்பாக அமையும் என்று நம்புகின்றேன். மிக்க நல்லது என்று நீங்கள் இன்று இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வீர வணக்க நிகழ்வு சார்பாக நாங்கள் எங்களுடைய புலனாய்வுத்துறை என்னுடைய பொறுப்பாளர் பொட்டு அம்மான் அவர்களோடு சேர்ந்து 24 வீரர்களுக்கான வீர வணக்கத்தை மே 2ஆம் திகதி நடைபெற இருக்கின்றது. எங்கே அந்த அட்ரஸ் அது சொல்ல முடியுமா, அல்லது அது தொடர்பான விவரங்கள் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விவரங்களை சொன்னால் மக்கள் அது தொடர்பான உறவினர்கள் அந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய வணக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒவ்வொரு நாட்டிலும் பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் வளாகம் உலகத்தமிழர் வரலாற்று மையத்தில் நடைபெறுகின்றது என்று அறிகின்றேன். ஏனைய இடங்களில் உங்களுக்கு முடிந்தால் அந்த தகவல்களையும் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக மக்களுக்கு அது உதவியாக இருக்கு. வேங்கைகளாகி பிடிவுகள் தேடி விழுந்த வீரர்களே, தமிழ் வீடுகள் யாவிலும் விளக்குகளாக எரியும் சுடர்களே, இளமை கால இனிமைகள் யாவும் துறந்த வேங்கைகளே, தமிழ் இனத்துக்காக இறந்து தீயில் எரிந்த வீரர்களே, எழுந்து வாருங்கள். நிச்சயமாக நல்லது. இப்பொழுது எங்கெல்லாம் சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில், ஆஸ்திரேலியாவின் பெர்த் மற்றும் மெல்போர்ன் ஆகிய இடங்களில் நடைபெற இருக்கின்ற இந்த வீர நிகழ்வு மே மாதம் 2ஆம் திகதி நடைபெற இருக்கின்றதாகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுடைய வீரர்களுக்கான வணக்கத்தையும் அஞ்சலியையும் செலுத்துவதற்கும் அவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் வழங்குவதற்கான காலங்கள் கனிந்திருக்கின்றது. ஏற்கனவே இவர்கள் கூறியது போல, ஏனென்றால் அந்த இறுதிக்கால யுத்தத்தில் மாவீரர்களாக பட்டியலிடப்பட முடியாதவர்களை தகவல் திரட்டி ஒவ்வொருவராக அறிவிக்கின்ற இந்த முக்கிய நிகழ்வில் அனைவரும் நீங்கள் பங்கெடுப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றி. உங்கள் இருவருக்கும் உங்களுடைய பணியும் உங்களுடைய சேவையும் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கு ஆதரவு கரத்தை கொடுக்கும், மக்களை ஒருங்கிணைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்கு. மிக்க நன்றி ரஜிதா. நன்றி. மெய்வழி ஊடக நேயர்களுக்கும் மிக்க நன்றி. எல்லோரும் கலந்து கொண்டு அந்த மாவீரர்களுக்கான உங்களுடைய அஞ்சலியை செலுத்துமாறு உலகப் பரப்பில் இருக்கிற எல்லா மக்களையும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நல்லது நேயர்களே, இன்றைய அரசியல் வழி நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக மே மாதம் ஆரம்பிக்கின்ற இருக்கிறது. ஆகவே மே மாதத்தின் தொடக்க நாளான இரண்டாவது நாளான 2ஆம் திகதி வீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்துவதற்கான ஒரு நிகழ்வு ஏற்கனவே நான் கூறியது போல, ஏற்கனவே நாங்கள் பேசியது போல உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதாகவே முடிந்தவர்கள், அருகில் உள்ளவர்கள், இயலுமானவர்கள் எல்லோருமே இந்த வீர வணக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய அன்பையும் மரியாதையையும் அஞ்சலியையும் இந்த வீரர்களுக்கு செலுத்துவீர்கள். அதற்கூடாக மாவீரர்களாக அவர்கள் மாண்பேற்றப்படுகின்ற அந்த நிகழ்வில் உங்களுடைய ஆதரவையும் கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மெய்வெளியின் அரசியல் வெளி.